வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது. ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதோட ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னோன்னாலே அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி டிஃபால்ட்டாகவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 120 அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், அதை மாதிரி C++ல எப்படி ப்ரோக்ராமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மாதிரி ஃபேக்டோரியலுக்கு ப்ரோக்ராம் 3 வேலை எழுதுறதுக்கு நான் இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, n தான் கிவன் வேல்யூன்னு வைங்களேன். n ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு அப் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு திஸ் இஸ் 1. ஓகே, இங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகே, இது ஒரு வே. அதாவது இப்போ 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க சொல்கிறோங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 into 2 into 1. ஓகே, இதுதான் என்னது 5 ஃபேக்டோரியல். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஃபேக்டோரியல் equal to 120 உங்களுக்கு தெரியும். 5 4s are 20. 20 into 3 60. 60 into 2 120. 120 into 1 120. ஓகே, அப்போ 5 ஃபேக்டோரியல் எப்படி தான் கண்டுபிடிக்கிறோம்? n into 5 into n minus 1 4, n minus 2 3, அப்படியே இங்கே வரைக்கும் 1 வரைக்கும். ஓகே, இப்படி என்ன பண்ணுறது, டிக்ரீசிங் ஆர்டரில் கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று அப்படின்னு பார்த்தோன்னா அப்படின்னா, இதோட ரிவர்ஸ் 1 into 2 into 3 into அப் டு n வரைக்கும். ஓகே, அப் டு n வரைக்கும் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது இன்னொரு வே. ஓகே, ஸோ n minus 1 into n minus 2, அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சேம் தான். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா, 1லேருந்து இப்போ 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்களேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, 1 into 2 into 3 into 4 into 5. ஓகே, இப்படி கூட பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணலாம், லூப் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லூப் மட்டும் யூஸ் பண்ணி எதர் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோமா இல்லை டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோமா, இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு வே கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்த வே என்னென்னா ரிகர்சிவ் கால். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறோன்னா ரிகர்சிவ் கால். என்னென்னா ஃபேக்டோரியலில் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறது, கால் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி என்ன பண்ணுறது, ரிகர்சிவ் வேல என்ன பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ 5 ஃபேக்டோரியல் வைங்களேன், அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 into 5 minus 1 ஃபேக்டோரியல். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஸ்டாக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த வேல்யூவை புஷ் பண்ணிவிட்டு அடுத்த கால்குலேஷனுக்கு போகும். அடுத்தது நாங்கள் 5 minus 1 4 ஃபேக்டர் கால்குலேட் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், 4 into 4 minus 1. ஓகே, அப்போ 5ஐயும் உள்ள புஷ் பண்ணி வச்சுருக்கோம், அடுத்து 4 உள்ள புஷ் பண்ணும். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் ஸ்டாக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டெர்மினேஷன் கண்டிஷன் வேணும். எய்தர் 0 ஃபேக்டோரியலும் என்னது தான், பை நேச்சர் 0 ஃபேக்டோரியல் வேல்யூவும் என்னது தான் 1 தான். 0 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1. சேம் டைம் 1 ஃபேக்டோரியலும் என்னது தான் 1 தான். ஓகே, 0 ஃபேக்டோரியல் அண்ட் ஆல்சோ 1 ஃபேக்டோரியல் இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் வேல்யூ தான். ஓகே, 0 ஃபேக்டோரியலும் 1 ஃபேக்டோரியலும் என்னது தான் 1 தான். ஸோ இந்த மாதிரி ரிகர்சிவ் கால்க்கு போகிறோன்னா அந்த டெர்மினேஷன் கண்டிஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ முதல் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்க்ரிமெண்ட் பேஸ் பண்ணி, ஓகே, இன்க்ரிமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி, இன்க்ரிமெண்ட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஐ வந்து லூப்புக்காக யூஸ் பண்ணுற வேரியபிள், n வந்து எதுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமோ அந்த வேல்யூ, ஃபேக்ட்டுங்கிறது நான் மல்டிப்ளை பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ணிருக்கேன், ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள்ஸ் இருக்கும். அதை மாதிரி எங்கேயாவது மல்டிப்ளை பண்ணுறோன்னா இனிஷியலைஸ் பண்ணும்போது 1ன்னு சொல்லணும். அதை மாதிரி ஆட் பண்ணுறோன்னா இனிஷியலைசேஷன் என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். இது காமன் ரூல். அப்போ தான் என்ன ஆகாதுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன், 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து லைனில் என்ன பண்ணுறேன்னா ப்ராம்ப்ட் பண்ணுறேன். அதாவது என்ட்ரதி என் வேல்யூவை வந்து எனக்கு என்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி யூசர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து என்னை ரீட் பண்ணுறேன் த்ரூ கீபோர்டு. ரீட் பண்ணதுக்கப்புறம் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும். ஓகே, அப்போ 5ன்னு சொல்கிறேன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ரிப்பீட்டடாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு ஷார்ட் ஹேண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபேக்ட் இன்ட்டு ஈக்குவல் டு ஐ. அது என்ன பண்ணணும்னா fact equal to fact into I அப்படின்னு மீனிங். ஃபேக்டோட இனிஷியல் வேல்யூ வந்து 1 into இப்போவும் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், 1ஆக தான் இருக்கும். ஸோ 1 into 1 அது எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், ஃபேக்ட்டுங்கிற இந்த வேரியபிளே ஸ்டோர் ஆகும்.
அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ 1 + 1 என்னவாயிரும் 2. 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. கண்டிஷன் என்னதான் ட்ரூ தான். திரும்ப என்ன பண்ணுவோம்னா 1 × 2 இப்போ என்னவாயிரும் 2 ஆயிரும். ஓகே, அதாவது 1 × 2 அப்போ வேல்யூ இருந்தால் 2 தான். அடுத்த தடவை 3 அப்போ 2 × 3 அப்போ என்னவாயிரும் 6. 6 × 4 தென் 6 × 4 24 × 5. ஓகே, இப்படி மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன பண்ணுவோம், ஃபைனலாக ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் வைங்களேன். வேல்யூக்கு, அதாவது எந்த வேல்யூக்கு ஃபேக்டரியல் கண்டுபிடிக்குமோ அதை என்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு சொன்னேன்னா அது என்னது 720. 6 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு என்னது 720. ஓகே, ஸோ இது ஒரு வே நாம் ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ மேபி 5 ஃபேக்டரியல் நமக்கு காமனாக தெரிஞ்ச வேல்யூ 5 ஃபேக்டரியல் அப்படின்னு சொல்கிறோன்னா 5 ஃபேக்டரியல் ஈக்குவல் டு 120. ஓகேவா? இது என்னன்னா நீங்கள் NPR NCR ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. அங்கே ஃபேக்டரியல் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ முதல்ல நமக்கு ஃபேக்டரியல் கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் தான் அந்த ஃபார்முலாவில் நம்மளால் என்ன பண்ண முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு வே என்ன சொன்னோம், nலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே n × n-1 எது வரைக்கும் அப்படின்னா என்னோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணும். இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை, இன்க்ரிமெண்டேஷன் இருந்த லூப்பை என்ன பண்ண போகிறேன், டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். தென் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா nலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐயோட வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், nலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், இந்த லூப்பை ரிப்பீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுறேன், கவுண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணி வரேன். 5 4 3 2 1 அப்படி தான் வருது. ஒவ்வொரு தடவை என்ன பண்ணி கவுண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணு. சேம் ஃபார்முலா தான், ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் × I. ஸோ இனிஷியலாக என்னவா இருக்கும், ஃபேக்டோட வேல்யூ 1 1 × 5 5. தென் அடுத்த தடவை என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணோன்னே அது 4 ஆயிரும். 4 × 5 4 × 5 அப்படின்னு சொல்கிறோன்னா அது 20. தென் 20 × 3 என்னவாயிரும், அடுத்த தடவை ஆகும்போது 3 ஆகும். 3 வந்து 20 × 3 60. அடுத்த தடவை I வேல்யூ 2 ஆகும். அப்போ என்னோட 60 × 2 120. இப்படி என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எங்கே மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்போட கண்டிஷன்ஸ் எல்லா கண்டிஷனையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எங்கே ஐயோட வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், nலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். எங்கே ஃபினிஷ் ஆகணும், அதாவது ஐயோட வேல்யூ இஸ் லெஸ் தேன் 1. அதாவது ஐயோட வேல்யூ எப்போ 0 ஆகுதோ அப்போ என்ன பண்ணிடணும், இந்த லூப்பை நான் டெர்மினேட் பண்ணிடணும். ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுறேன்னா டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். என்னோட வேல்யூ என்ன பண்ணுறேன், டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். இதுவும் என்ன தான் பண்ணும், சேம் அவுட்புட் தான் கொடுக்கும். ஓகே, இப்போ 5 ஃபேக்டோரியல் பார்த்தோன்னா என்ன இருக்கும், 120 இருக்கும். சேம் டைம் 6 ஃபேக்டோரியல் பார்த்தோன்னா 720 தான் இருக்கும். தென் ஒன் மோர் வே அப்படின்னு சொன்னோன்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அந்த மாதிரி என்ன பண்ணுறது எழுதுறது. அதாவது அந்த ஃபங்க்ஷனே அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணுறது, ரிப்பீட்டடாக கால் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறது எழுதுறது. ஓகே, அதை தான் என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட நேமே என்ன தான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபேக்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா என்ன இதுக்கு என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஓகேவா, இதுக்கு பாஸ் பண்ணிவிட்டு என்ன பாஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும்னு சொன்னேன். ஏன்னா இதில் வந்து கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். n = 0 இருந்துச்சுன்னு வைங்களேன், அதாவது ஒரு கேஸில் என்னோட வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா இல்லைன்னா 1 ஆயிடுச்சுன்னா எதாக இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா ரெண்டுக்குமே என்ன பண்ணுவோம், போத் ஃபேக்டோரியல். ஓகே, 0 ஃபேக்டோரியல் அது 1 ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவோம், இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ as 1. ஓகே, இல்லை அப்படின்னா எல்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா ரிப்பீட்டடாக நான் கால் பண்ண போகிறேன். இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ரிப்பீட்டடாக கால் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் ஃபங்க்ஷன் int சரி ஒரு வேரியபிள் எஃப்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவை என்ன பண்ண போகிறோன்னா f = f into fact of n minus
1 ஒவ்வொரு தடவையும் n-1க்கு என்ன பண்ண போகிறோம் கால் பண்ண போகிறோம் n into fact of n-1 அதுதான் எங்கே பண்ணுறேன் fக்கு என்ன பண்ண போகிறேன் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் ஓகே அதுதான் என்ன பண்ண போகிறேன் fக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறேன் ஸோ எஃப் என்னவாக இருக்கட்டும் இன்டிஜராக இருக்கட்டும் ஸோ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக அதாவது என்டையராக கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் தி வேல்யூ ரிட்டர்ன் எஃப் ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறோம் இது ரிகர்சிவ் கால் ஏன் ரிகர்சிவ் கால்னு சொல்கிறோன்னா ஃபங்க்ஷனோட நேம் என்னது ஃபேக்ட் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தே ஒவ்வொரு தடவையும் கால் பண்ண போகிறேன் முதல்ல என்ன இருக்கும் அடுத்து என்ன இருக்கும் n-1க்கு அடுத்த தடவை என்னது n-2க்கு அப்புறம் n-3 அதாவது 5 ஃபேக்டோரியல் சொல்கிறோம்னா 5 into 5-1 ஃபேக்டோரியல் அது என்னது 4 ஃபேக்டோரியல் திரும்ப என்ன ஆகும் 4 into 3 ஃபேக்டோரியல் அப்புறம் 3 into 2 ஃபேக்டோரியல் எப்போ வரைக்கும் n = 0 அல்லது n = 1 இருக்கிற வரைக்கும் எதர் கேஸ் இல்லை எதாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் இட் ரிட்டர்ன்ஸ் 1 அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் என்டையர் மல்டிப்ளிகேஷனையும் நம்மளோட ஸ்டாக் பார்த்துக்கும் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த ஃபார் லூப் தேவையில்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணுறோம் ஃபேக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அலாங் வித் எது கால் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ணி ஆர்குமெண்ட் என்ன ஸோ ஒரு தடவை ஃபேக்ட் ஆஃப் n சொன்னோன்னே என்ன பண்ணுவோம் கால் இங்கே போயிடும் n இதுக்கு அசைன் ஆகிருக்கும் எஃப் ஒரு நார்மல் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோட வேல்யூ ஈக்குவல் டு 0-1 பார்க்கும் இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணும் இல்லை 1 இருந்தாலும் என்ன பண்ணும் 1 ரிட்டர்ன் பண்ணும் இல்லை அப்படின்னு வைங்களேன் என்னோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னு வைங்களேன் டேரெக்டாக என்ன பண்ணுன்னா n into fact of n-1 ஃபேக்டோரியல் அதாவது திரும்பவும் இந்த ஃபேக்ட் ஃபங்க்ஷன் ஆனால் -1ஓட இப்படி என்ன பண்ணும் கால் பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் fact cannot be used as a function just a minute error fact cannot be used as a function just a minute ஒருவேளை ஃபேக்டோரியலுக்கு வேரியபிள் நேமில் சாரி ஒரு நிமிஷம் ஃபங்க்ஷன் நேமை சேஞ்ச் பண்ணுறேன் ஃபேக்டோரியல்னு அப்போ இங்கேயும் என்னவா தான் இருக்கணும் சாரி மேலே ஃபேக்ட்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்ததுனால தான் இந்த பிரச்சனையே ஒன் மோர் வேரியபிள் அங்கே இருந்ததுனால தான் ஐ மீன் ப்ரீவியஸாக எழுதுகிற ப்ரோக்ராமுக்கு இருந்த அந்த இது இருந்ததுனால தான் அந்த எரரே வந்துருச்சு இப்போ வேல்யூ 6 கொடுக்குறேன்னு வைங்களேன் இது என்ன பண்ணுன்னா ரிகர்சிவாக ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவோம் ஃபேக்டோரியல் என்ன பண்ணுவோம் ரிட்டர்ன் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நிஜமாவே இங்கே என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே பண்ணி கூட என்ன பண்ணலாம் இந்த இடத்துல பார்க்கலாம் ஓகேவா ஸோ இங்கே ஏன் எரர் வந்துச்சுன்னா அங்கே ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள் நான் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருந்ததுனால தான் என்ன வந்துச்சு எரர் வந்துச்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி பண்ணால் இதை என்ன சொல்கிறோம் ரிகர்சிவ் கால் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் ரிகர்சிவ் கால்னு சொல்கிறோம் ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் ஓகே அதை தான் என்ன சொல்கிறோம் ரிகர்சிவ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ வந்து ஃபேக்ட்னே வச்சுக்கலாம் ஃபோர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 24 ஓகேவா 4 ஃபேக்டர் ஈக்குவல் டு 24 நம்மளால் என்ன பண்ணுவோம் ரிகர்சிவ் வேலையும் கால் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்களும் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுத சொன்னால் 3 வேலையும் எழுதி என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே